தூக்கி காட்டுமா, மேலே தூக்கி காட்டுங்க, மேலே தூக்குங்க, தூக்குங்க. மேலே தூக்குங்களா? அன்றைய 2013 ஆட்சி காலத்துல இது ஒரு இருள் சூழ்ந்த அரசாணை ஜிஓ 149 வந்து எடப்பாடி ஐயர் கொண்டு வந்தாரு. அதை சொல்லிட்டு கழக ஆட்சிக்கு வந்துட்டா கண்டிப்பா வந்து உங்களுக்கு 6 மாசத்தில் வந்து ஆட்சி அமைகிறது, உங்களுக்கு விடியல் வருகிறதுன்னு சொல்லி ஸ்டாலின் ஐயா வந்து நம்பிக்கை கொடுத்தாரு. எங்களுக்கு வந்து நம்பிக்கையா சொன்னாரு. அவரோட தேர்தல் வாக்குறுதி 520ல நாங்க எதையுமே கேட்கலங்க சார். எண்ணற்ற வாக்குறுதிகளை வந்து ஆசிரியருக்கு அள்ளி கொடுத்திருக்காரு. அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா வந்து இன்னைக்கு வந்து தன்னோட ஆட்சி காலத்துல முதல்வனா பொறுப்பேற்ற பிறகு எந்த 149 ஜிஓ வந்து ஆசிரியர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதின்னு சொன்னாரா, அதவே திரும்ப அமல்படுத்தி அவரோட ஆட்சி காலத்துல ஒரு பெரிய அநீதியை வந்து ஆதரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க சார், என்ன கொண்டு வந்து இந்த ஆசிரியர் வர்க்கம் ஏற்குது. கடந்த 12 வருடமாக எத்தனையோ தேர்வுகள் எழுதி தேர்வு எழுதுறதுக்கே பிறந்தவங்களா சார். இனி எத்தனை சார் தேர்வு எழுதுறது? எங்க ஆசிரியர்கள் நிறைய பேர் குடும்பம் பண்ணிக்கிட்டாங்க சார். அதாவது நீங்க ஏசுறீங்க ஆசிரியர்கள் நீ அரசாக ஒரு தலிய அரசு ஆறும் என்று மறந்தீர்கள். கண்டு பாருங்கள் நீதி நிலைமை சீரடைந்த பிறகு கூட சென்னை மாநகரத்தில் தற்சமயம் பத்திரிகையாளர் மண்டபத்தில் பக்கத்தில் இருக்க ரோட்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆசிரியர்களுக்கு மேலே போராடிக்கிட்டு இருக்கோம். அதான் இதில் வந்து 2-3 நியூஸ் சேனல்ஸில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. உங்ககிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னா, எனக்காக நீங்கள் வர வேணாம். ஏன்னா நான் வந்து நீங்கள் வந்தால் தான் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றதுல எனக்கு வேலை வேணும் அப்படின்றக்கா நான் வந்து உட்காந்துருக்கேன். இதுவரை எல்லா ஆசிரியரும் உட்காந்துருக்காங்க. தெரியும் பொங்கல் டைமில் எல்லாருக்குமே குழந்தைகள் இருக்குது, நாத்தனார் இருக்குது, மாமியார் இருக்குது, குடும்ப சூழ்நிலை இருக்குது, பணிச்சுமை இருக்குது, எல்லாரும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கம்பெனிஸில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு ஆசிரியருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்போ நீங்கள் மறுநாள் ஒரு 100 பேர் வந்தீங்க, 100 பேரை கூட விடுங்க, ஒரு 50 பேர் வந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் ஒரு 50 பேர் வருவாங்க. இப்போ முதல் நாள் வந்தவங்க கூட கொஞ்சம் ரிலீவ் ஆகி போவாங்க. இந்த மாதிரி கூட ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அது தோண மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, யாரோ போய் போராடட்டும், யாரோ போய் சாகட்டும், யாரோ போய் சின்ன பின்னமாகட்டும், நமக்கு என்ன நம்ம வீட்டில் டிவியில் பார்த்துட்டு நியூஸை பார்த்துட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோன்றப்ப. ஆனால் இதுவும் ஒரு பாவக்கணக்கில் தான் போய் சேரும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த மற்ற இப்போ வந்து ஒற்று மொத்தமாக, அதாவது ஒரே குழுவா 2012 இப்போ வரைக்கும் 8 தேர்ச்சி பெற்ற 12 போட்டி தேர்வு பெற்ற ஆசிரியர் அனைவருமே ஒரு குரூப்பாக வந்து தான் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டமானது தொடரும் பட்சத்தில் வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு அப்படின்றது வந்து ஒரு மிகவும் பார்க்கப்படும் விதமாக இருக்கும். முடிஞ்சளவு இந்த சனியாக இருக்கிறது தான், அதுக்காக பயணப்பட்டு வாங்க தயவுசெய்து. நன்றி.
வீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படிலாம் நினைச்சிருந்தாங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணியிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அதாவது நீங்க முன்னாடி நின்று போராட்டத்தில் வந்து கத்த வேணாம் செய்ய வேணாம் அப்படின்னாலும் போராட்டத்தில் முன்னிலையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கலாம். மற்ற எந்த வேலை இருந்தாலும் ஏதோ இந்த வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களாம் வாங்க, தயவுசெய்து உங்களுக்காக தான் போராடுறோம். என்ன வேலை வாங்கி நல்லபடியாக ஒரு ஜாப்ல உட்காரன்னு நினைக்கிறவங்க வாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நீ இதுக்கு மேலாம்